அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தயவு வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமானார் நிறுவிய சத்தியஞான சபையில் வழிபாட்டு விதிமுறையை மாற்ற வேண்டும் என்று சில அன்பர்கள் கடந்த 10 ஆண்டுகளாகவே சில கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். அதுல என்ன முதன்மையான கோரிக்கைன்னா, இப்ப பிரதானமாக அதாவது தெற்கு முகமாக இருக்கக்கூடிய ஒரு வழி, அதான் முதன்மையான கதவு. அந்த கதவை திறந்துதான் ஜோதி வழிபாடு இப்போது காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பர்கள் இப்ப சமீப காலங்கள்ல ஒரு சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதர 7 கதவுகள் இருக்கு, அந்த 7 கதவுகளையும் திறந்து எல்லா பக்கமும் ஜோதி வழிபாடு காட்டினா பொதுமக்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாம இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இது மாதிரி புதிய சிந்தனை, புதிய கருத்து வருவது வரவேற்கத்தக்கதுதான். அது ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம்லாம் இல்லை. ஆனா எது எப்படியாக இருந்தாலும் சன்மார்க்க வரலாற்றில் வள்ளல் பெருமானார் அல்லது அவர்களுடைய வழிவந்த சீடர்கள், பிந்தைய நபர்கள் ஏதாவது குறிப்பு எழுதியிருக்கிறார்களா, அது பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறார்களே என்கின்ற வரலாற்று செய்திகளை அறிந்துதான் நம்ம பேசணும். ஒருவேளை அப்படி எதுவும் இல்லைன்னா நம்ம அது அப்படி இல்லாம இருக்கிறதா சிறப்பு. காரணம் என்னன்னா, வள்ளலார் வகுத்த அந்த நெறிமுறைகளுக்கு மாறாக நாம் எந்த வழிபாட்டு விதிமுறைகளையும் மாற்றக்கூடாது. அப்படி ஏதாவது வள்ளலார் சொல்லி இருக்கிறாரா, இப்படி அன்பர்கள் கேட்கின்ற மாதிரி வசதி செஞ்சு கொடுக்கலாமா பக்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தா, வள்ளலார் சபை வழிபாட்டு விதிமுறை அப்படின்னு ஒரு வழிபாட்டு விதிமுறையை வகுக்கிறார். எப்ப வகுக்கிறார்னா 1872ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஒரு வழிபாட்டு விதிமுறையை அவர் எழுதுகிறார். அப்படி எழுதுவதற்கான அவசரம், ஒரு அவசியம் அவருக்கு ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத திருவருட்பாவை ஆராய்ச்சி செம்பதிப்பாக பதிப்பிச்சா பாலகிருஷ்ண பிள்ளை அந்த வழிபாட்டு விதிமுறையை பதிப்பிச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு குறிப்பு எழுதுறார். அது ரொம்ப முக்கியமானது, அதை நான் படிக்கிறேன். அதாவது ஞான சபை கதவை நேர்ந்த காலத்தில் திறந்து நேர்ந்தவர்களுக்கு காட்டி மரியாதை இல்லாது இருந்ததை பற்றி மேற்படி சங்க பிரபுக்களில் ஒருவராகிய உத்தரவாதமுடைய ஆறுமுக முதலியார் சன்னிதானம்னா வள்ளலாரிட்ட சன்னிதானத்தில் விண்ணப்பித்துக் கொண்டதற்கு வெளியான பத்திரிகை என்பது ஓர் பிரதியில் கண்ட இத்தெய்வ திருமுக வரலாறாகும். தெய்வ திருமுகம்னா வள்ளலாரை கைப்பட எழுதிய வரலாறு அப்படின்றத சுருக்கமா சொல்றாரு. இந்த சபை வழிபாட்டு விதிமுறையில வள்ளல் பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு 8 பக்கமும் கதவு திறக்கலாமா, அது கதவு தானா அப்படிங்கிறத பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். வள்ளலார் சொல்றாரு, ஞான சபை விளக்க விபவ பத்திரிகை அப்படிங்கிறது அதுக்கு பேர். அதுல சொல்றாரு, அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம். இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சாலை என்றும், சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும். இந்த 3க்கும் சபை, சாலை, சங்கம் இது எல்லாத்துக்கும் பெயர் மாற்றம் எப்ப நிகழ்துங்கிறதா இந்த கடிதத்துலதான் தெரிய வருது. கடிதத்துல கீழையும் சொல்றாரு, இன்று தொடங்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலானவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம். மேலேற்றுகின்ற குளோப்பு முதலிய விளக்குகளும் வேண்டாம். தகர கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதியுள்ள நம்மவர்கள்னா யாரு? சன்மார்க்கர்கள். தகுதியுள்ள நம்மவர்கள் தேக சுத்தி கரண சுத்தி உடையவர்களாய், தேகம் உடல் சுத்தம் இருக்கணும், கரணம்ங்கிறது மனம் சுத்தம் உடையவர்களாகவும், திருவாயிற்படியில் புறத்தில் இருந்து கொண்டு விளக்கேற்றி, விளக்க போய் உள்ள ஏற்றக்கூடாது, திருவாயிற்படியினுடைய புறத்திலே அந்த படிக்கட்டுக்கு வெளியில விளக்கை ஏற்றி 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியர் கையில் கொடுத்தாவது உட்புற வாயிலுக்கு சமீபத்தில் வைத்து வர செய்விக்க வேண்டும். ஒரு பிரதான வாயில் தான், அந்த வாயிலுக்கு வெளியில தான் விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு ஏற்றி 12 வயதுக்கும் கீழானவர்களோ அல்லது 72 வயதுக்கு மேலானவர்களோ அந்த விளக்கை ஒப்படைக்கணும். அவங்க அதை எடுத்துக்கிட்டு அணையாம எடுத்துட்டு போய் உள்ள வைக்கணும். உள்ள வைக்கும் போது அந்த திருவாயிற்படியினுடைய புறத்தினுடைய உள்புறத்துல சமீபத்துலனா அந்த வாசப்படிக்கும் பக்கத்திலே போய் வைக்கணும். ரொம்ப தூரத்துல நீங்க நடுவுல கொண்டு போய் வைக்க கூடாது. அப்படி வைக்கணும். அப்புறம் 4 நாளைக்கு ஒரு விசை, 4 நாளைக்கு ஒரு தரம் காலையில் மேற்குறித்த சிறியரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும். விளக்க தூசு துடைப்பிக்க வேண்டும். அது எப்படி துடைக்கணும்? தூசு துடைக்க புகும்போது நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் வத்திரம் சுற்றி கொண்டு, வத்திரம்னா துணி சுற்றி கொண்டு புகுந்து முட்டிக்காலிட்டு கொண்டு தூசு துடைப்பிக்க செய்விக்க வேண்டும். விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனமே செய்விக்க வேண்டும். விளக்கு வைக்கும்போது கூட நின்னுங்கனே போய் அப்படியே வைக்காம முட்டிக்கால் போட்டுக்கிட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமா போயிட்டு வெள்ளை துணியை முழங்கால சுத்திக்கிட்டு போய் முட்டி போட்டுக்கிட்டு போய் அந்த விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விளக்கு வைப்பதற்கும் தூசு துடைப்பதற்கும் தொடங்குகின்ற 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவரும் 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியரும் பொருள், இடம், போகம் முதலிய
முதலியவற்றில் சிறிதும் இச்சை இல்லாதவர்களாய், தெய்வ நினைப்புள்ளவர்களாய், அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும். இதெல்லாம் வழிபாட்டு விதியில தெளிவா சொல்றார். அப்புறம் விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைக்கும் போதும் நம்மவர்களில் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும். இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே 8 இடத்துலையும் போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க, 8 இடத்துலையும் விளக்க கொண்டு போய் கொடுங்க, அல்லது 8 இடத்துலையும் இந்த நின்று வழிபாடு செய்யுங்க, துதி செய்யுங்க அப்படின்லாம் சொல்லல. ஒரு இடத்துலதான் வள்ளலார் சொல்றாரு, யாவரும் யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே புகுதல் கூடாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு இடத்துல வழிபாடு பண்றாங்க, ஒரு இடத்துல தீபம் வச்சிருக்கிறாங்க, அந்த தீபத்துக்கு தீபம் காட்டுறாங்க. இதெல்லாம் வள்ளலார் சொல்லாததுதான். தீபம் காட்டுறது, தீபத்துக்கு தீபம் காட்டுறது, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இப்ப பிற்காலத்துல வந்தது. இதெல்லாம் நம்ம வேண்டாம் தான் சொல்றோம், இதெல்லாம் வேண்டாம் தான் சொல்றோம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 8 வழியும் திறந்து ஜோதி காட்டுங்கன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் அனுமதிக்கிறீங்க, நீங்க இதையும் அனுமதிக்க மாட்டீங்களான்னு சொல்றாங்க. பல தீமைகள் உள்ள வந்துருச்சுன்றதுக்காக மேற்கொண்டு இன்னும் பல தீமைகளை கொண்டு வந்து புகுத்துங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இருக்கிற தீமைகளை வெளியேற்றுவதற்கான வழிமுறைகளை தான் நம்ம செய்யணுமே தவிர புதிய தீமைகளுக்கு இங்க இடம் கொடுக்க கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் சொல்றாரு, யாவரும் யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே புகுதல் கூடாது. ஞான சபை திறவுகோல், நீங்க நல்லா கவனிக்கணும். ஞான சபையினுடைய திறவுகோள்கள்னு சொல்ல, கோள்கள்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கதவுகள் அல்ல, கதவுகளுக்கு பூட்டு அப்படின்லாம் இங்க வரும். ஞான சபை திறவுகோல்னு ஒரு கோலை தான் சொல்றார். ஞான சபை திறவுகோல் ஒருவர் கையிலும் வெளிப்பட இருக்கக்கூடாது. அந்த திறவுகோலை வேறொரு பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அப்பெட்டியை பொற்சபுக்கில் வைத்து அந்த பெட்டியின் திறவுகோலை ஆஸ்தான காவல் உத்தரவாதியா இருக்கிறவர் கையில் ஒப்புவிக்க வேண்டும். திறவுகோல்ங்கிறது ஒண்ணுதான். ஞான சபையினுடைய அப்ப நீங்க 8 கதவையும் திறக்கணும்னு சொன்னா 8 சாவி இருக்கணும், 8 பக்கமும் தீபம் காட்டுறதுக்கான ஆள் இருக்கணும். இங்க அப்படிலாம் இல்ல, ஒருத்தரை தான் நியமிச்சிருக்கிறாரு, ஒரு சாவின்னு தான் சொல்லும் போது அப்ப ஒரு பக்கம் தான் தீபத்தை காட்டுறாங்க. அது தெற்கு முகமாக தீபம் இருக்கிறது. நாம தெற்கு நின்று வடக்கு முகமாக நின்று தீபத்தை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமானார் எழுதியிருக்கிறார தவிர எந்த இடத்துலயும் 8 இடத்துல எழுதணும். ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, வள்ளலார் இருந்த காலத்துல கூட்டம் குறைவா இருந்துச்சு, இப்ப கூட்டம் நிறைய வருது இல்லையா, அதனால 8 கதவுகளையும் திறக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அது கதவுன்னு யாரு சொன்னது உங்களுக்கு? 8 பக்கமும் ஜன்னல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, 8 பக்கம் கதவு இருக்கிற மாதிரியான அமைப்புனா, கதவுன்னு இருந்துச்சுன்னா இப்ப பிரதான வழின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வழிக்கு படிக்கட்டுலாம் இருக்குது இல்ல, அது மாதிரி மீதி இருக்கக்கூடிய 7 கதவுகளுக்கு எங்கேயாவது வெளிப்புறத்துல படிக்கட்டு இருக்கா? முதல்ல இந்த சபையினுடைய வடிவமைப்பே வள்ளல் பெருமானார் குறித்த வடிவமைப்பு கிடையாது. எண்கோண வடிவமைப்புங்கிறதான் வள்ளலாருடைய சபை சபையினுடைய கட்டட அமைப்பு வள்ளலார் வகுத்தது, அவர் நிறுவியது. ஆனா இந்த சபை இப்ப நம்ம பார்க்கிற சபை 1942 தொடங்கி 1950ஆம் ஆண்டுகள் வரைக்கும் 8 ஆண்டுகள் அந்த இடத்துல தங்கி அந்த இடத்தை புனரமைப்பு செய்து அதை வழிபாட்டுக்குரிய இடமாக மாற்றி ஒரு புனரமைக்கப்பட்ட இடமாக மாற்றியவர் நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்கள். இப்ப இந்த இருக்கக்கூடிய சபையினுடைய வடிவமைப்பு என்பது அவருடைய கற்பனைக்கு எட்டிய வகையில் அது பழைய சபை எப்படி இருந்ததோ அது மாதிரி கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியாக தான் அவர் அமைச்சிருக்கிறார் தவிர இப்ப இருக்கின்ற சபை என்பது வள்ளலார் நிறுவிய சபையாக நம்ம யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த 8 ஆண்டுகள் 1942 தொடங்கி 50 வரைக்கும் 8 ஆண்டுகள்ல பெரும்பாலும் சபை மூடியே இருந்தது. அதுக்கு எதிர்த்தாப்புல, ஏன்னா இது புனரமைப்பு பணி நடக்குது, ஸ்தூபி நீராட்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதுனால அதை பாலாலயம் சொல்ற இளங்கோவிலை அங்க நிறுவி அங்கதான் வழிபாடு நடந்துச்சு. இங்க சத்தியஞான சபையில வழிபாடு நடக்கல. அது ஸ்தூபி நீராட்டு விழா மலர்ந்து 1950ஆம் ஆண்டு இந்த விழா காலத்துல கிருபானந்த வாரியார் அவர்கள் ஒரு நூலை வெளியிட்டார். அந்த நூல் அது குறித்து விளக்கமாக எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு, கிருபானந்த வாரியார் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலும் அது குறித்து எழுதியிருக்கிறார். இது மட்டுமில்ல, வடலூர் வரலாறு என்று ஓரநடிகள் 1967ஆம் ஆண்டு ஒரு நூலை வெளியிடுகிறார். இப்ப நீங்க கேட்கலாம், என்னடா இது புதுசா வடலூர் வரலாறுன்னு இப்பதான் வெளிவரப்போகுதுன்னு ஒரு அன்பர் தொலைக்காட்சியில யூடியூப்ல எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. இதுவரைக்கும் வெளிவராத ஒரு செய்தியை நான் கொண்டுட்டு வர போறேன். ட்ரஸ்டியோட மறுப்பு செய்தி, ஆடூர் சபாபதியோட செய்திகள், அதுக்கப்புறம் கிளைச்சாலை பற்றிய அறிவிப்பு, இதுவரைக்கும் வெளிவராத ஏராளமான செய்திகள்லாம் இப்பதான் ஒருத்தர் கொண்டுட்டு வர போறாருன்னு சொல்றீங்க. அதுக்குள்ள வடலூர் வரலாறு நீங்க ஏதோ புதுசா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, இப்ப அவர் வெளியிட போகின்ற எல்லா செய்திகளும் ஏற்கனவே 1967 அதுக்கு பிறகு வெவ்வேறு காலகட்டங்கள்ல சமீபத்துல 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட எங்களுடைய ஐந்தனை வெளியீட்டுக்கதின் சார்பாக 1923 இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்கின்ற வடலூரில் நடந்திருக்கின்ற பல்வேறு வகையான காலக்குறிப்புகளையும் தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கிறோம். இது பற்றிய விரிவான செய்திகளை நான் அடுத்த பதிவுல சொல்றேன். இப்ப இந்த பதிவுல நான் முடிச்சிடுறேன். ஆக எந்த இடத்துலையும் 8 இடத்துல வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று வள்ளலார் சொல்லவில்லை. இது ஒன்று. அதுக்கப்புறம் ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார்
சிவாச்சாரியர் காலத்துல 1881 முதல் தொடங்கி அவர் வழிபாடு நடத்துறாரு இல்லையா, அவர் காலத்திலையும் வினோதமாக திரையை தூக்கி தான் வழிபாடு நடத்தினார்கள். ஏன் வினோதமானா, வள்ளலார் காலத்துல இந்த 7 திரைகள்லாம் போடல, பஞ்சத்திரைன்னு முதல்ல போட்டாரு, அப்புறம் 7 திரையை மாத்தினாரு ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார். இது மாதிரியான வினோதமான செயல்கள்லாம் அவர் காலத்துலதான் கொண்டு வராங்க. வள்ளலார் திரையை தொங்க விட்டு ஜோதி வழிபாடு காட்டவில்லைங்கிறதான் உண்மை. அப்ப அந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் கூட 8 இடத்துலயும் இந்த கதவுகளை திறந்து விட்டு ஜோதி வழிபாடு காட்டவில்லைங்கிற குறிப்பு ட்ரஸ்டி மறுப்பு அறிக்கையில இருக்கு தெளிவா. அது மாதிரிலாம் அந்த குறிப்புகள்ல அந்த அறிக்கையில எந்த இடத்துலயும் அது கிடையாது. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ திருவருட்பாவை பல கட்டங்கள்ல பல அறிஞர் பெருமக்கள் பதிப்பிக்கிறாங்க. பொன்னேரி சுந்தரம் பிள்ளை முதல் 6 திருமுறைகளையும் தொகுத்து ஒரு தனி முதலாவதாக ஒரு 6 திருமுறை தொகுத்து வெளியிடுறாரு. அதுலயும் எந்த குறிப்பும் இல்ல. சாமு கந்தசாமி பிள்ளை வெளியிட்ட திருவருட்பா வரலாறுலயும் எதுலையும் இல்ல. பாலகிருஷ்ண பிள்ளை பின்னாடி தொகுத்த வெளியிட்ட வரலாறுகளையும் எந்த இடத்துலயும் இது மாதிரி 8 இடங்கள்லயும் கதவை திறந்து ஜோதி வழிபாடு காட்டணும்னு அவங்க தனிப்பட்ட அவங்க விருப்பத்தை கூட அதுல எந்த இடத்துலயும் பதிவு செய்யவே இல்லை. 65 ஆண்டுகளுக்கு மேல சன்மார்க்கத்திற்காக பாடாற்றிய அண்மையில் மறைந்த நம்முடைய ஓரநடிகள் கூட எந்த இடத்துலயும் சபையில இப்ப முன்னை விட நான் என் காலத்தை விட இந்த காலத்துல அதிகமான கூட்டம் கூடுது, வர வர கூட்டம் அதிகமாயிட்டே போகுது, அதனால 8 இடத்துலயும் ஜோதி வழிபாட்டை காட்டணும், திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இது ஏன் நான் சொல்றேன்னா, திரும்ப திரும்ப சபை வழிபாட்டு விதிமுறையை வள்ளல் பெருமான் வகுத்திருக்கிறார். இனி வரும் காலம் சன்மார்க்க காலம், வருகின்ற காலங்கள்ல கூட்டம் அதிகமா இருக்குன்றது வள்ளல் பெருமானுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கின்ற போது அவர் நினைச்சிருந்தாருன்னா சொல்லியிருப்பார்ல, இனி வருங்காலங்களில் 8 இடத்துலயும் ஜோதி வழிபாடு காட்டலாம், கதவை திறந்து விடலாம் அவர் எழுதியிருக்கணும். அவர் அப்படி எழுதாத போது இப்ப கூட்டம் அதிகமா வருதுங்கிறதுக்காகவே திருப்பதியில நீங்க எல்லா இடத்துலயுமே அங்க சாமி தரிசனம் காட்டுறாங்க. அதுக்காக நீண்ட நேரம் எவ்வளவு மணிக்கணக்கா நாள் கணக்கா காத்திருந்து தானே போறோம். இப்ப அப்படி செய்யணும் இல்ல. அப்ப நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, புதுசா வரவர் 8 பக்கமும் ஜோதி வழிபாடு காட்டுங்கன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு, இந்த 8 பக்கம் கதவு இருக்குது இல்லையா, ஒரு கதவுக்கும் இன்னொரு கதவுக்குமான இடைவெளி இருக்குது இல்ல, அந்த இடைவெளி செவுறு மறைச்சிட்டு இருக்குங்கய்யா, அதையும் கூட உடச்சு எடுத்துருங்க, எதுவுமே தேவையில்லை, ஜோதி மட்டும் அங்க வைங்க. ஜோதி பார்த்தா எல்லாரும் நிக்கிற இடத்துல பார்த்துட்டு அவங்க மட்டும் போய்கிட்டே இருப்பாங்கன்னு கூட எளிய மொழியில சொல்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எனவே சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க புதிய கருத்து வர்றதை நான் வரவேற்கிறேன். எல்லாருமே அப்படி ஒரு புதிய சிந்தனை புதிய கருத்துக்கள் வெளிப்படுத்துறதுல தவறு கிடையாது. ஆனால் வள்ளல் பெருமானாருடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தை பின்தொடர்ந்துதான் நாம் போகணுமே தவிர, நாம ஒரு புதிய கருத்தை ஒன்று உருவாக்குகிறோம் என்கின்ற பெயரில சன்மார்க்க வழிபாட்டு மரபுக்கு மாறாக ஒரு புதிய கருத்தை சொல்லி குழப்பத்தை உண்டு செய்யக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.